வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சில்லி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இட்லி மீதமான இட்லிலையும் செய்யலாம், இல்லாட்டி சூடாக இட்லி இருந்தாலும் அதுலேயும் செய்யலாங்க. ஃபஸ்ட்டு இந்த இட்லியை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இட்லியை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடாக இருக்கணும், இல்லாட்டி இட்லி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்குங்க. இந்த மாதிரி சூடான எண்ணெயில் எல்லா இட்லிகளையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாம் ஒரு பக்கம் செவந்து வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விட்டு வேக விட்டுடலாங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்து வெந்ததுக்கப்புறமா இப்போ இந்த இட்லி எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாங்க. இந்த இட்லி நல்லா முறுமுறுப்பாக க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இதை இப்படியே வெளியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சில்லி இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்தளவு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம இட்லிலையும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். அதே நேரத்தில் நம்ம சேர்க்க போகிற சாஸ்லேயும் உப்பு இருக்குங்க. அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் அளவாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்தளவு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளி அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ். இந்த சில்லி சாஸ்க்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்தளவு சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க இட்லியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக அந்த இட்லி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த சில்லி இட்லியில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இட்லி மீதமாயிடுச்சுன்னா இந்த மாதிரி சூப்பரான சில்லி இட்லி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.